நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. இந்த ஸ்லோகம் வசிஷ்டாச்சாரியருடைய குலத்திலே பிறந்த வேதவியாசரை வணங்கும் ஸ்லோகம். பகவான் விஷ்ணுவனுடைய அவதாரமாகவே வியாசர் பிறந்தார். விஷ்ணு செய்யும் அவதாரங்களுக்கெல்லாம் முக்கியமான பயன்கள் எவை? சாதுக்களை காத்தல், துஷ்டர்களை அழித்தல், தர்மத்தை நிலைநிறுத்தி கொடுத்தல். இந்த பயன்களுக்காகத்தான் பகவான் மாறி மாறி பிறக்கிறார். இதில் பல அவதாரங்களில் கையில் சஸ்திரத்தோட ஆயுதங்களோடு பிறக்கிறார். ராமாவதாரம் என்னால் வில் ஆயுதம், பலராமனாக இருந்தால் கலப்பை ஆயுதம், பரசுராமராக இருந்தால் கோடரி ஆயுதம். இப்படி ஒரு அவதாரத்துக்கு ஒன்னொன்று பெருமான் பார்த்தார். ஆயுதத்தை ஏந்தி ஏந்தி இந்த லோகத்தை எத்தனை நாள் திருத்த முடியும்? வேண்டாம். அதுக்கு பதில் ஆச்சாரியன் குருவாக அவதரிப்போம். மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா என்ன அழகான ஸ்லோகம். ஆச்சாரியனாக பிறக்கிறார். ஆச்சாரியன் குருவனுடைய கையில் ஆயுதம் கிடையாதே. அவர் கையில் புஸ்தகம்னா வச்சுருப்பார். வேத புத்தகம், உயர்ந்த சாஸ்திர புத்தகத்தை வச்சுருக்கார். ரகசியத்திரயமாக வச்சுருக்கார். உபனிஷத்து புத்தகம். அப்போ கையில் சஸ்திரம் இல்லை, கையில் சாஸ்திரம் இருக்கிறது. சத்திரத்தை கீழே வைத்தார், சாத்திரத்தை கையில் எடுத்து கொண்டார். சஸ்திரத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் ஒரு கால் தான் வித்தியாசம். தமிழில் போட்டால் இப்படி கால் போட போகிறோம், வடமொழியில் போட்டால் ஒரு கோடு எடுக்க போகிறோம். சஸ்திரம் சாஸ்திரம். பெருமான் எத்தனையோ அவதாரங்களை சஸ்திரத்தை கையில் பிடித்து பண்ணி பார்த்தார். ஒன்றும் உபயோகப்படவில்லை. கடைசியா ஆச்சாரியனாக பிறக்கிறார். சாஸ்திரத்தை கையில் வைத்து கொண்டு பிறக்கிறார். அவ்வாச்சாரியர்களுடைய உபதேசம்ங்கிறது நம் வாழ்க்கையை நன்கு செம்மைப்படுத்தும், நம்ம வாழ்க்கையை நன்கு வளப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் இந்த சம்பிரதாயத்தில் அவதரித்தார்கள். நம்முடைய பாரத தர்மசாஸ்திரம்னு சொல்கிறோம். நம்முடைய தர்ம மார்க்கம்ங்கிறது சனாதன தர்ம மார்க்கம். சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக முக்கியமாய் எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரித்துள்ளார்கள். வடதேசத்தில் எத்தனையோ பேர், தென் தேசத்தில் எத்தனையோ பேர். இப்போ நான் ஒரு 4-5 பேரை சொன்னேன்னு வச்சுங்க, 400 பேரை விட்ட குற்றத்துக்கு தான் ஆளாவேன். அத்தனை பேர் இருக்கா. ஆந்திரத்தில் எத்தனை பேர், கர்நாடகத்தில் எத்தனை பேர், தமிழகத்தில் எத்தனை, கேரளத்தில் எத்தனை, குஜராத்தில் எத்தனை. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு சம்பிரதாயம் இல்லையோ. இப்போ ஒரு இடத்துல போகிறோம், குஜராத் முழுக்க போய் சேவிக்கிறோம். ராஜஸ்தானத்தில் இருக்கிற பெருமாள்லாம் சேவிக்கிறோம். நாதத்வாரகா சேவிக்க போகிறோமா? வல்லபாச்சாரிய பைட்டக் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வல்லபாச்சாரியர் புட்டி சம்பிரதாயத்தை அவ்வளவழகா வளர்த்து வைத்தார். நிம்பார்க்கருடைய சம்பிரதாயம், ராமானந்தருடைய சம்பிரதாயம், கௌடியா சம்பிரதாயம், இதெல்லாம் வடக்க போக போக ரொம்ப உயர்ந்த சம்பிரதாயங்கள். கண்ணனே எல்லாம் என்றிருந்தே வளர்ந்த சம்பிரதாயங்கள். இப்போ நாம் தெற்கே வருகிறோம். தெற்கே 3 முக்கியமான ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள். முதலில் ஆதிசங்கர பகவத் பாதர், அடுத்து பகவத் ராமானுஜர், மூன்றாவதாக மத்வாச்சாரியர். இந்த 3 பேரும் அவதரித்து வேத சாஸ்திரம் அதை கையில் கொண்டு அது இப்படித்தான் பொருள் கூறுகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். நமக்கு உடனே தோணும், 3 பேரும் வெவ்வேறு தானே எழுதி வைத்தார்கள். அப்படி இருக்கிறச்சே 3 பேருக்கும் சண்டையானா முதல்ல 3 பேருடைய காலமே வேற. ஆதிசங்கர பகவத் பாதர் முற்பட பிறந்தவர், ராமானுஜர் நடுவில் பிறந்தவர், மத்வாச்சாரியர் அவருக்கும் பின்னால் தோன்றியவர். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மேலும் பெரியோர்களுக்கு நடுவில், ஆச்சாரியர்களுக்கு நடுவில் பிணக்கு இருக்கவே இருக்காது. அனைவரும் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோம். தெய்வத்தை அடையப் போவதாகத்தான் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இதிலே வேதம் இப்படி சொல்றதுன்னு ஒருத்தர் கூறுகிறார், இப்படி கூறுகிறதுன்னு மற்றொருத்தர் கூறுகிறார், இப்படி கூறுகிறதுன்னு மற்றொருத்தர் கூறுகிறார். அதற்குள் சற்றே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பழக்க வழக்கங்களிலும் வேறுபாடு இருக்கலாம். இப்போ எடுத்துக்கோங்களேன், இவர்கள்லாம் வைஷ்ணவர்கள், இவர்கள்லாம் ஸ்மார்த்தர்கள், இவர்கள்லாம் மத்வர்கள் என்ன 3 பிரிவாத்தான முக்கியமாக நம்ம தமிழகத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இதில் ஸ்மார்த்தர்கள்னு சொல்லப்படுபவர்கள் ஆதிசங்கர பகவத் பாதரை பின்தொடர்பவர்கள், வைஷ்ணவர்கள் என்னால் ராமானுஜரை பின்தொடர்பவர்கள், மத்வர்கள் என்னால் மத்வாச்சாரியரை பின்தொடர்பவர்கள். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த ஸ்மார்த்தர்களை பார்த்து கேட்டாலும், சுவாமி ஆதிசங்கர பகவத் பாதருக்கு முன்னால் அத்வைதம் உண்டா கிடையாதா? கண்டிப்பா உண்டு. அது என்ன அவர் கண்டுபிடிச்சது? முன்னாடியே உண்டே. வேதங்கள்லன்னா அத்வைத்தம் இருக்கிறது.
வேதம் சொல்லித்துன்னு தான் ஆதிசங்கரரே கூறுகிறார். நான் கண்டுபிடித்தேன் என்று அவராலும் ஒன்றை கூற இயலாது. அதே போல ராமானுஜரை கேட்டால் நாம் எங்க புதுசா கண்டுபிடிக்க போறோம்? வேதம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் நானும் சொல்றேன். மத்வாச்சாரியரை கேட்டால் வேதம் என்ன கூறித்தோ அதைத்தான் நானும் சொல்றேன். வல்லபாச்சாரியரை கேட்டால் அதே, சுவாமிநாராயணனை கேட்டால் அதே, நிம்பார்க்கரை கேட்டால் அதே. சுவாமி, இங்கே தான் எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இவ்வளவு தெளிவான பார்வை இருக்கிற, இத்தனை அறிவு இருக்கிற மகாச்சாரியர்கள் அவர்களே ஒத்தருக்கொத்தர் முரண்பட்டு இப்படித்தான் சொல்லுகிறது இப்படித்தான் சொல்லுகிறதுங்கிறாளே, அப்ப எங்களாட்டம் இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் ஏதானு புரிய போறதா இல்லையான்னா கவலைப்பட வேண்டாம். அவ இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்குன்னு எதுல சொல்லியிருக்கா தெரியுமோ? இப்போ ஒரு புரியறதுக்காக சொல்றேன். 2 2 4 3 3 9 இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை போல இருக்கிற இடத்துல எல்லாம் இப்ப ஆதிசங்கரருக்கோ ராமானுஜருக்கோ அப்படியெல்லாம் பிணக்கு இல்லை. வாழ்க்கையின் ஆதாரமான கொள்கைகள் சத்தியத்தோட வாழணும், நேர்மையா இருக்கணும், பொய் கூறாம இருக்கணும், பிறன்மனைக்கு விழையாம இருக்கணும், புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படப்படாது, கோபப்படாதே, காமத்துக்கு வசப்படாதே. இதிலெல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லை. 2 2 4 நன்னாங்கு 16 16 16 256 இதிலெல்லாம் வித்தியாசம் இல்லை. பாலை காய்ச்சினா தயிர் கிடைக்கும், மேற்கொண்டு உர குத்தினோம்னா தயிராகும், கடைஞ்சோம்னா வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெய் நெய்யாகும். இல்லேன்னு சங்கரர் சொல்ல போறாரா? ஆமான்னு ராமானுஜர் சொல்ல போறாரா? இல்லையே. பால்லேருந்து நெய் வராது போல் இருக்கே என்று மத்வாச்சாரியர் சொல்ல போறாரா? 3 பேருமே இல்லை. பாலிலிருந்து இத்தத்த பண்ணா நெய் வரும் என்று மூவரும் ஒத்துக்கு போறா. நான் வாயால் பேசவில்லை, கண்ணால் பேசுகிறேன் என்று ஆறான் வடக்கேந்து வேற ஒரு ஆச்சாரியன் வந்து சொல்லிட போறாரான்னா இல்லை. அப்ப அடிப்படையில் இவர்கள் ஆருக்கும் மாறுதல் இல்லை. பின்ன எங்க தெரியுமா கொஞ்சம் இன்டர்பிரட்டேஷன்ல டிஃபரன்ஸு எங்க வந்துடுச்சுன்னா, இப்ப நானே கணக்கு பாடம் படிக்க ஆரம்பிக்குச்சே, 2 2 4 எல்லாம் படித்தேன், எல்லா கிளாஸும் ஒன்றாத்தான் இருந்தது. இன்னும் மேலே போனேன், ட்ரிகுனாமெட்ரி சொல்ல கொடுத்தா, அடிப்படை எல்லாம் ஒன்றாத்தான் இருந்தது. கால்குலஸ் தெரிஞ்சுட்டேன், ஒன்றாத்தான் இருந்தது. அதில் இப்போ பிஹெச்டி பண்ண போனேன். இங்கே மேத்தமேட்டிக்ஸில் 1வது வகுப்பில் படிக்க ஆரம்பிச்சுட்டு 1 2 3 4 5 10 11 12 முடிச்சாச்சு. பிஎஸ்சி முடிஞ்சு போச்சு, எம்எஸ்சி முடிஞ்சு போச்சு. இப்போ மேத்தமேட்டிக்ஸ்லேயே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அதை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் 2 3 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸு ஏற்கனவே இதில் நோபல் பிரைஸ் வாங்கினவர்கள்லாம் ஏதோ ஆராய்ச்சி குறிப்புகள் வெளியிட்டிருக்கா. இப்போ அந்த ஆராய்ச்சியை வச்சுன்னு நான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிசர்ச்சிலே இது இப்படி இருக்கலாம் போல் இருக்கே, இது இப்படி இருக்கலாம் போல் இருக்கே என்று ஒரு கருத்தில் வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு வந்தவருக்கும் நோபல், இந்த கருத்து வேறுபாடை சொல்றவருக்கும் நோபல். உலகத்தில் அதுதான் இயற்கை. ஆனால் 2 2 4ன்னு நீங்க சொல்லி நான் 2 2 5ன்னு சொன்னா ஒருவேளை கருத்து வேறுபாடு இருக்கலாம், இவருக்கும் நோபல் பிரைஸ் கொடுன்னு சொல்லுவாடன்னா. 2 2 4க்கும் 2 2 5ங்கிறதுக்கும் 2 கருத்து வேறுபாடுக்கும் நோபல் பிரைஸ் கிடைக்காது. ஆனால் மேத்தமேட்டிக்ஸினுடைய உயர்ந்த கொள்கை, கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எங்கேயோ ஆழ்ந்த கொள்கை, அதிலே ஒரு கருத்து வேறுபாடு வந்துதானால் அவருக்கும் நோபல் பிரைஸ், எனக்கும் நோபல் பிரைஸ். அது எப்படி சுவாமி? ஒருத்தர் இப்படி சொல்றார், ஒருத்தர் அப்படி சொல்றார், நோபல் ஆனா அது அப்படி சொல்ற அளவுக்கு ரொம்ப உயர்ந்த கருத்து, சூக்ஷ்மமான கருத்து. அதனால் தான் அந்த மாதிரி மாறி போடுறதே தவிர அடிப்படையில் ஒருத்தருக்கும் வித்தியாசம் வராது. இதை நீங்க புரிஞ்சுப்பீள் நினைக்கிறேன். ஏன்னா என்னமோ ஆச்சாரியர்களுக்குள்ள பிணக்கு, ஆகையால் நாமும் எந்த ஆச்சாரியனை சேர்ந்தவனோ ஒத்தருக்கொத்தர் சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று நினைச்சின அர்த்தமே இல்லை. அடிப்படை கொள்கைகளில் ஒத்தருக்கும் வேறுபாடு இல்லை. பிரம்மத்தை அடையக்கூடிய வழிமுறைகள் அடைந்த பிற்பாடு என்ன பண்ண போறோம், இதை போல ஒரு சில இடத்தில் ஆழ்ந்த கருத்துகளில், அது சாஸ்திரத்தில் இருக்கிற விசாரம் புரிஞ்சவாளுக்கு புரிஞ்சிற கருத்துக்களில் வேறுபாடு இருக்கலாம். நம்ம இன்னைங்க முதல் படிக்கட்டே ஏறின பாடு இல்லை. இதுக்கப்புறம்னா 3ஆம் படிக்கட்டு 30ஆம் படிக்கட்டு. முதல்ல இங்க இருக்கிற வரைக்கும் நன்னா இருந்துக்கிறதுக்கு பார்ப்போம். அதற்காக ஆதிசங்கரர் ஒரு அர்த்தத்தை சொல்றார், ராமானுஜர் ஒரு அர்த்தத்தை சொல்றார், மத்வாச்சாரியர் ஒரு அர்த்தத்தை சொல்றார். அப்ப இப்ப நான் சொல்ல போறது அனைவரும் பொதுவாக ஏற்றுக்கொண்டது. இதுல ஓர் குறையுமே இல்லை. இப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் சாதன சப்தகம் 7 படிக்கட்டு அந்த சுவாமி எழுதி வச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். இந்த படிக்கட்டு ஏற ஏறத்தான் ஆத்மாவுக்கு க்ஷேமம். அப்பதான் ஆத்மா பரமாத்மாவை அடைகிறான். அதுல சொல்ற கடைசி 2 படிக்கட்டை தான் விதுரர் திருத்தராஷ்டனுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். திருத்தராஷ்டிரா, ஓஹோன்னு இன்பப்படாதே, ஓஹோன்னு துன்பப்படாதே, 2ஐயும் அடக்க பழகிக்கொள் என்று சொல்றாரோ இல்லையோ. ஆதிசங்கரர் சொன்ன கடைசி படிக்கட்டு அனவசாத அனுத்தர்ஷங்கள். அனவசாதம் ஓஹோ துன்பப்பட்டு தரைப்படாமல் இருக்கை, அனுத்தர்ஷம் ஓஹோன்னு இன்பப்படாமல் இருக்கை.
அந்த சுவாமி சொல்றது, தேசத்தாலோ காலத்தாலோ நம்ம புத்தி கலங்குற அளவுக்கு, தேசத்தாலோ காலத்தாலோ ஒரு ஓஹோ ஆனந்தம், தேசத்தாலோ காலத்தாலோ ஓஹோ துக்கம், நம்ம புத்தியே அது பீடிச்சிரும் போல் இருக்கு, அதை சலிக்க வச்சிரும் போல் இருக்கு. அப்படி இருந்தால் அந்த மகிழ்ச்சியோ அந்த துன்பத்தையோ படாதே, அதை அடக்க பழகுவதற்கு கொள். அந்த சமயத்துல துன்பம் வருகிறதா பொறுத்துக்கொள், இன்பம் வருகிறதா திருப்திப்பட்டுக்கொள், அதுக்கு மேல தாண்டி கூத்தாடாதேங்கிறத தான் அவர் சொல்றார். சரி சுவாமி, கடைசி 2 படிக்கட்டு சொல்லிட்டீர், கீழே இருக்கிற 5 படிக்க சொல்ல வேண்டாமாண்ணா? விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுத்தர்ஷங்கள், இதான் இந்த 7 படிக்கட்டு. வேகமா சொல்லிட்டேனோ? உங்களுக்கு வேணும்னா ஒரு பேனா எடுத்துங்க, வேணும்னா ஒரு பேப்பர் எடுத்துங்க. இந்த 7 படிக்கட்டுமே ரொம்பவே முக்கியம். ஆதிசங்கர பகவத்பாதர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதும் போதும் சரி, உபனிஷத்துக்களுக்கு உரை எழுதும் போதும் சரி, இந்த 7 சொல்லியிருக்கார். கீழேந்து ஒரு படிக்கட்டா நம்ம ஏத்தின்னு போடலாம். ஆனா கடைசி 2 படிக்கட்டு தான் இப்ப நமக்கு முக்கியம். அந்த படிக்கட்டுக்கு போனோம்னா கீழே மற்ற படிக்கட்டுக்கு இருக்கணும் இல்லையோ? முதல்ல விவேகம், விவேகத்தோட இருக்கணும். விவேகம்னா காய சுத்தின்னு அர்த்தம். ராமானுஜர் அவர் தன்னுடைய பங்குக்கு ஆச்சரியமா உரையில எழுதி காட்டுறார். விவேகம்னா காய சுத்தி, உடம்பு சுத்தமா இருக்கணும், சுற்றுப்புறம் சுத்தமா இருந்தா நம்மளை சுத்தமா வச்சுக்கிறோம், நாம சுத்தமா இருந்தா தான் எதுவுமே சுத்தமா இருக்கும். அப்ப நம் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், காய சுத்தி, இதைத்தான் விவேகம்னு சொன்னார். அடுத்தது விமோகம். விமோகம்னால் காம சுகத்தை அனுபவத்தில் விருப்பத்தை குறைத்து கொள்ளுதல். எப்போ பார்த்தாலும் காமசுகம்னு ஓடிட்டு இருக்காமல் ஆசை விருப்பம் இவற்றை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் அபியாசம். அப்போ முதல் படி விவேகம், அதாவது உடம்பு சுத்தமாக வைத்து கொள்ளுதல், நீராடுதல், புனித நீராடுதல், எல்லாமே உடம்பு சுத்திக்கு வேண்டி எல்லாம். அடுத்தது விமோகம், காமசுகம் போகத்துக்கு ஆசைப்படாமல் இருத்தல். அதுக்கப்புறம் அபியாசம். அபியாசம்னா ரிப்பீட்டட் பிராக்டிஸ்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதான் அபியாசம். கண்ணன் கீதையில் அபியாசேன தூ கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யத்தேன்னு சொல்கிறார். எந்த ஒன்றையும் அச்சீவ் பண்ணோம்னால் ரிப்பீட்டட் பிராக்டிஸ் முக்கியம். மற்றொன்னுல கண்ணை வைக்காமல் வைராக்கியத்தோட இதில் மட்டும் கண்ணை வைத்து விடாமல் முன்னேறணுமோ இல்லையோ, அந்த பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இப்போ அபியாசம். இங்கே எதை அபியாசங்கிறார்? பெருமானுடைய திருமேனியில் நம்முடைய புத்தியை வைத்தல். பெருமாளை ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறோம், ஆச்சரியமா எழுந்துருள் இருக்கிறார். அன்பில் சௌந்தரராஜ பெருமானை போய் சேவிக்கிறோம், அத்தியுதம். நாகப்பட்டினம் சௌந்தரராஜனை சேவித்தோம், ஆச்சரியம். இப்படி ஓரோத்தரையும் சேவித்து அந்த திருமேனியிலேயே நம்ம புத்தியை வைக்கிறோம் இல்லையோ, சுபாசிரயமான அனைத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய திருமேனியில் நம்ம புத்தியை வைத்தல், அதை விடாமல் வைத்தல், அந்த புத்தி அங்கிருந்து விலகாமல் அதிலேயே நிறுத்துதல். இதை தயவுசெய்து ஒத்தொத்தரும் வீட்டிலேயே பண்ணி பார்க்கலாம். ஒரு படத்தை வச்சுக்க போகிறோம், வெங்கடாச்சலபதி படத்தையோ உப்பிலியப்பன் சன்னதி படத்தையோ திருவரங்கநாதன் படத்தையோ வச்சுக்கிறோம். ஏன்னா விக்கிரகம் வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் வீட்டில் நம்மளால முடியாது. அந்த இஷ்ட தேவத்தைய பெருமான் அப்படி சேவிச்சுண்டு நம்முடைய புத்தி எங்கேயும் விலகாமல் திரும்ப 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 அதிலேயே செலுத்த வேண்டும். அதைத்தான் அபியாசம் என்று கூறுகிறார். ஆக விவேக விமோக அபியாச கிரியா. கிரியான்னா நம்மளுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள். சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணணும், தர்ப்பணங்களை விடாத பண்ணணும், பஞ்சமகா யஜ்ஞத்தை விடாமல் செய்ய வேண்டும், ஸ்ராத்த கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் கிரியை. கிரியைன்னா செயல்கள் தானே. அந்த செயல்கள் வினைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் 5வது படிக்கட்டு கல்யாண. கல்யாணம்னால் உண்மை பேசுதல், நேர்மையாக இருத்தல், கருணையோடு இருத்தல், தானம் கொடுத்தல், பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தல், இதெல்லாம் தான் கல்யாணம். நம்ம வாழ்க்கை கல்யாணமாக இருக்கணும்னால் உண்மை பேச வேண்டும், அருளோடு இருக்க வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் கல்யாணம். அப்போ 5 படிக்கட்டு பார்த்துட்டோம். விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண. கடைசி 2 அனவசாத அனுத்தர்ஷங்கள். அதுதான் ஓஹோன்னு இன்பப்படுவது, ஓஹோன்னு துன்பப்படுவது. இன்பப்பட்டு கூத்தாடாதே, மொட்டை மாடிக்கு போய் ஏறி குதிச்சு விழுந்துடுவாய். துன்பப்பட்டு தரையில விழுந்து புரளாதே, புரண்டாலும் நாளைக்கு எந்த நல்ல முடிவுமே நம்மால் எடுக்க முடியாது. ஒரே துன்பத்தில் உழன்று கொண்டு இருக்கிறோமா, டிஜெக்ட் ஆகி மனம் தளர்ந்து போய் எந்த ஒரு நல்ல காரியத்திலும் ஈடுபடாத துன்பப்படுவோம்.
இதுதான் வேண்டாம் என்று சாதன சப்தகம். இது அடிப்படையில் இருந்தால் தான் மேல ஆத்மாவை புரிஞ்சிக்கவே முடியும் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை விதுரனுடைய வாக்கியத்தாலே இன்னைக்கு நாம பார்த்துட்டோம்.